நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நீங்களும் வெல்லலாம் பந்தயம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த பந்தயம் நிகழ்ச்சியின் ஒரு சுற்றின் இறுதிப் பகுதி, அதாவது இறுதிப் போட்டிக்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த போட்டியிலே வெற்றி ஈட்டுகின்ற மாணவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிக்குரிய அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்ற ESP நாகரத்னம் அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவிக்க காத்திருக்கிறார். ஆகவே பார்க்கலாம் இதிலே யாரு வெற்றியிட்ட போகிறார்கள் என்று சொல்லி. இவர்களுக்கு முன்னராக இதற்கு முதல் வாரங்களிலே இறுதிப் போட்டியிலே பங்கு பெற்றதற்காக வருகை தந்த அடுத்த 2 இடங்களை பெற்றுக் கொள்கின்ற மாணவிகளுக்கும் இன்றைய தினம் பரிசுகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே பல்வேறுபட்ட விடயப்பரப்புகளை தொட்டு செல்லும் கேள்வி கணக்குகளை தாங்கி வரும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. பல புதிய விடயங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு களமாக இந்த பந்தயம் நிகழ்ச்சி உங்களை வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினமும் இந்த இறுதிப் போட்டிக்காக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்லூரி மாணவிகளான பிரியங்கா மற்றும் பிரமிளா. இருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். பிரியங்கா நல்லா இருக்கீங்களா? பிரமிளா நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓகே சரி, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? வீட்டுல சாப்பிட்டீங்களா கடையில சாப்பிட்டீங்களா? வீட்டுல. ஓகே, தட்ஸ் குட். வீட்டுல செய்து அம்மாவோட கையால நல்ல சாப்பாடு ஆரோக்கியமா சாப்பிட்டோம். என்ன பிரியங்கா எப்ப எக்ஸாம் எடுக்க போறீங்க? 8ஆம் மாசம் 10ஆம் தேதி. சோ இந்த வருஷம். அதே போல பிரமிளா வார வருஷம். அப்ப நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். என்ன ஓகே. பிரியங்கா உங்களுக்கு டென்ஷன் இருக்குதா? இந்த எக்ஸாம் நினைச்சு டென்ஷன் இருக்கா? எப்படிப்பட்ட டென்ஷன்? என்னண்டு எழுதி நல்ல மார்க்ஸ் எடுக்க போறோம். கையால எழுத போறீங்க. பட் மார்க்ஸ் எடுக்கிறத நீங்க எப்படி எழுத போறீங்க, என்ன விஷயத்தை எழுத போறீங்க, விடைகளை சரியா எழுதுறீங்களான்றதை பொறுத்து இருக்கு. சரிதானே? ஓகே. அதுக்கு முதல் அதே போல வேற எக்ஸாம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அதாவது ஒரு டென்ஷன் நிறைஞ்ச எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஓஎல் எக்ஸாம். ஓகே சரி, ஏதோ அதெல்லாம் கடந்து வந்தது தானே. அப்ப அந்த டென்ஷன் பெருசா தெரியாது. பட் அழகா படிங்க. அதுக்காக அந்த எக்ஸாம் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னா 8:15 வரைக்கும் இருந்து கொப்பிய பெறலாம் இருப்பாங்க தெரியுமா? என்ன அங்க வாசலுக்கு போய் வாசலாம் கட்டி பார்த்துட்டு போன நாங்களாம் அப்படி செய்திருக்கோம். சரி, அதெல்லாம் சுவாரஸ்யமான ஒரு அனுபவங்கள். அப்படி டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா படிங்க. என்ன பிரமிளாவுக்கும் அதை தான் சொல்றேன். ஓகே ரைட். இப்ப நீங்க ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு பரிச்சயமான ஆக்களா இருந்தாலும் இன்னைக்கு புதுசா இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு நீங்க புது ஆக்களா தான் இருப்பீங்க. அதால உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் அறிமுகம் உண்டு. முதல்ல பிரமிளா உங்களை பற்றின அறிமுகம். நான் ஜாவட்டு இந்து கல்லூரியில் கல்வி கேட்கிறேன். தரம் 12 கலைப்பிரிவில் கல்வி கேட்கிறேன். தமிழ், மீடியா, ஹிந்து கல்ச்சர் பாடமா எடுக்கிறேன். உங்களுக்கு சகோதரங்கள் இருக்காங்களா? எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர் இருக்காங்க. நீங்க எதுக்குள்ள எத்தனையாவது? கடைசி பிள்ளை. நீங்க அப்ப கடைக்குட்டி. வீட்டுல ரொம்ப செல்லமா? இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி. ஐயோ. ஆனா என்ன சொன்னா கடைக்குட்டியா இருந்தா என்ன, சில நேரத்துல ஒளிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் கடைக்குட்டிக்கு. பாவம் கடைசி பிள்ளை தானே நின்றுட்டு. சில நேரங்கள்ல முன்னுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பின்னுக்கு கடைசி ஒரு கொஞ்சம் தான் வந்து சேருவான்னு சொல்லுவாங்க. இந்த 2 அனுபவம் இருக்குன்னு தானே. அதுக்குள்ளே சொல்றாங்க எங்களை நல்லா தான் பார்த்து கொடுறாங்க 4 பேரும் ஒரே மாதிரி. கிண்ட தானே அப்படி விஷயங்கள் வரும். ஓகே பிரியங்கா உங்களை பற்றி இருக்கு. வணக்கம், எனது பேர் பிரியங்கா. நான் ஜாவட்டு இந்து கல்லூரியில் கலைப்பிரிவு படிக்கிறேன். தமிழ், மீடியா, ஹிந்து கல்ச்சர் படிக்கிறேன். சரி பிரியங்கா சொல்லுங்க, உங்களோட குடும்பத்தில் எத்தனை சகோதரர்கள்? 2 பேர். நீங்களும் தங்கச்சி? நீங்களும் தங்கச்சி. ஓகே. அப்ப நீங்க நடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்குன்னு போட்டு வச்சு செய்யறதுக்குன்னு சொல்லி பாவம் அந்த அப்பாவும் இருக்குது. என்ன பாவம் அந்த பிள்ளை என்னென்ன பாடெல்லாம் படுகுதோ வீட்டை இருந்து. இந்த பிள்ளைக்கு தங்கச்சி அப்புறம் அந்த பிள்ளை படுற பாடு எப்படின்னு சொல்லி அவையே இதுல கொண்டு நிறுத்தி வச்சு கேட்டா தான் தெரியும். ஓகே, தங்கச்சிக்கும் உங்களுக்கும் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு இடையில இருக்கிற அந்த உறவு நிலைகள் எப்படி, உங்களுடைய சகோதர வாஞ்சை எப்படி? நல்லா அடிபடுவீங்க. எப்படி இந்த முடியை பிடிச்சி அடிபடுவீங்களா இல்லாட்டி தலைநீங்க சண்டையா? எல்லாம் மாறி நடக்கும். அதுல யாரு கூடுதலா வின் பண்றது? அதுதானே பார்த்தேன், எங்கடா இந்த புள்ள விட்டு கொடுக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே பிரியங்கா, நாளைக்கு எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு இருக்கும் தானே. நான் இந்த பகுதியில இல்ல இந்த நிலையை அடைய வேணும்னு சொல்லி ஒரு இலக்குகளை நாங்க எல்லாருமே வச்சிருக்கோம் தானே. அதை போல பிரியங்காட மனசுல என்ன இருக்குது? டூரிஸ்ட் கைட் மாதிரி. ஏன் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அந்த துறையை நீங்க யோசிக்கிறீங்க? என்ன ரீசன்? அது நாங்களும் இடத்தை பார்க்கலாம், அவைகளுக்கும் சுத்தி காட்டலாம். ஒரே கல்லில 2 வாங்க. நீங்களும் இடத்தை பார்க்கலாம். டூரிஸ்டோட போய் தான் நீங்க இடம் பார்க்கணும் இல்ல, நீங்க முன்னுக்கு போய் அந்த இடத்தை பார்த்து அதை ஸ்டடி பண்ணினாத்தான் உங்களுக்கு பிறகு கூட்டிட்டு போறவங்களை நீங்க கைட் பண்ணலாம். இல்ல நான் அவங்களோட போய் பாக்குறேன்டா, அவங்க வாட் இஸ் திஸ்டா, திஸ் இஸ் நியூ ஒன்
எனக்கே இது புதுசா தான் இருக்குது என்று சொல்லி நீங்க அவங்களுக்கு சொன்ன எப்படி இருக்கும். அடுத்த முறை உங்களுக்கு ஸ்டார் வந்து கம்மியா போயிடும். சரியா? ஓகே, ஜஸ்ட் ஃபன்னா சொன்னான். பட் அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் தான். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல். ஏன்னா நம்மட நாட்டின் பெருமையை வந்து மற்றவங்களுக்கு அழகா எடுத்து கூறுற, அதே நேரத்தில் ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட் இருக்கும் அதுல. பட் அதுக்கு முதல் நாம ப்ரிப்பேர் ஆகணும். என்ன அக்பர் ஆணிவாரா ஒரு ஹிஸ்டரியை வந்து நாம அப்சர்வ் பண்ணணும். வரலாறு பாடத்துல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவ்வளவா இல்லையா? இப்ப வரலாறு சொல்றது ஒரு கதைக்கத்தான் வேணும். என்ன உங்களோட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வரலாற்று புலி, வரலாற்று சிங்கம், வரலாற்று யானை எல்லாம் இருக்காமே. ஓகே சரி, எதுவா இருந்தாலும் நாம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே ரைட். பிரமிளா, கேள்விக்கு போய்க்கு முதல் அவங்கள கேட்டுட்டு என்ன நீங்க கேட்காம விட்டுட்டீங்களேன்னு சொல்லி. ஓகே பிரமிளா, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிரியங்காக்கு இருக்கிற ஒரு இலக்கு போல உங்களுக்கு என்ன இலக்கு இருக்குது? இப்போதைக்கு நோ ஐடியா. கேள்விக்குறி தான் இருக்கு. கேள்விக்குறி. ஓகே ரைட். யார்கிட்ட முதலாவது கேள்வி நாங்க கேட்போம்? உங்கள்கிட்ட இருந்து கேட்போமா? உங்களோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா தானே இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது திட்டமே இல்லாம ஒரு கேள்விக்குறியோட இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கான கேள்வியை பார்க்கலாமா? கேள்விக்குறிக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிரமிளாவுக்கு கேள்விக்குறி பற்றிய முதல் கேள்வி. கேள்விக்குறி முதலில் எந்த மொழியில் பயன்படுத்தப்பட்டது? கேள்விக்குறி முதலில் எந்த மொழியில் பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் கேள்வி. முதலாவது கிரேக்க மொழி, இரண்டாவது சீன மொழி, மூன்றாவது லத்தீன் மொழி, நான்காவது அரபு மொழி. இந்த 4 மொழிகளில் எந்த மொழியில் கேள்விக்குறி பயன்படுத்தப்பட்டது? உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். போட்டி விதிகள் எல்லாம் தெரியும் தானே, எது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லத்தீன் மொழி. லத்தீன் மொழி யாரும் விட சொல்லி தந்தவங்களா? இல்ல, நீங்களா சொல்றீங்க. சரியா இருக்கும் யோசிக்கிறீங்களா? என்ன கான்ஃபிடென்ட்ல இருக்கிறீங்க? பழமையா இல்லாத கான்ஃபிடென்ட் இந்த இறுதி சுற்று கொண்டோனே அப்படி வந்துச்சு. படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். படிச்ச நான் சொல்லல, படிச்ச மாதிரி. ஓகே ரைட். உறுதிப்படுத்தலாமா? சரி, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 3 லத்தீன் மொழி என்பது சரியா தவறா பார்த்திடலாம். நம்ம பிரமிளாவுக்கு 10 புள்ளியா, இல்லாட்டி அந்த புள்ளியில 5 புள்ளியை நாங்க மற்ற புள்ளிக்கு கொடுப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். லத்தீன் மொழி என்பது மிக சரியான விடை. உண்மையில வந்து இந்த லத்தீன் மொழி கிறிஸ்துக்கு பின், அதாவது நிறைய விஷயம், நிறைய பழமை வாய்ந்த ஒரு மொழி தான். கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறி முதல் வந்து இப்ப நாங்க கொஸ்டின் என்று தானே சொல்றோம். கொஸ்டின் என்று சொல்லுவோம், கொஸ்டின்ஸ் என்று சொல்லுவோம், கேள்விகள். இந்த கொஸ்டினோ என்றதான் முந்தி பாவிக்கப்பட்ட ஒரு சொல். அதாவது கேள்விக்குறி பயன்படுத்தப்படுவதற்கு முன்னராக கொஸ்டினோ என்று சொல்லி ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது கேள்விக்காக. பின்னர் தான் அது QO என்று மாற்றம் அடைஞ்சு அதுக்கு பிறகுதான் எல்லாமே பெருசா போய்கொண்டிருக்கிறது. ஒரு குறியீடாக மாற்றலாம்னு சொல்லி இந்த கேள்விக்குறி வந்தது. உங்களுக்கு தெரியுமா, ஆச்சரியக்குறி அடைப்புக்குறி என்றது போல ஆச்சரியக்குறியையும் கேள்விக்குறியையும் சேர்த்து வழங்குறதுக்கு, அதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி அவ்வளவு பெரிய விஷயமா? இப்ப பாருங்க, கேள்வியும் இருக்குது, இதுல ஆச்சரியமும் இருக்குது, இருக்கல. இப்படிப்பட்ட விஷயங்களை விழிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு குறியீடு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அது பெருசா பரிசயத்துல இல்ல, அது ஒரு பேர் சொல்லி அழைப்பாங்க. ஓகே, இது எப்படி இருந்தாலும் இதுல ஸ்பானிஷ் மொழியில வந்து சில நேரங்கள கேள்விக்குரிய தலைகளை முன்னுக்கு போட்டு விடுவாங்க. முன்னுக்கு போட்டு அதை வாசிக்க ஆரம்பிக்கல இது கேள்விக்குரிய விடயம் தான் என்பதை கூட உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கு. ஓகே, எப்படி இருந்தாலும் வரலாற்று முதல் தடவையாக முதல் கேள்வியிலேயே 10 புள்ளிகளை பெற்று விட்டார் பிரமிளா. வாழ்த்துக்கள் பிரமிளா, உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்ப்போம். பிரியங்கா ரெடியா? ஓகே ரைட். பிரியங்கா ரொம்ப குழப்பமா இருந்தா, அதாவது டென்ஷன், ஐயோ கடும் குழப்பமா இருக்கே என்று சொல்லி டென்ஷன் ஆயிருந்தீங்க சொன்னா, அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்க? ஏதாவது எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது உங்களுடைய சிந்தனையை திசை திருப்பறதுக்காக ஏதாவது எடுத்து வாசிப்பீங்க. ஓகே, பிரமிளா அதிகப்படியா டென்ஷன் கூடுற நேரத்தில் என்ன செய்வீங்க? பாட்டு கேட்பேன். உடனே பாட்டு கேட்கறதா? இல்ல, அப்ப
கொஞ்சம் யோசிப்பேன். என்ன என்ன பாட்டு இப்படி பாட்டு அப்படி பாட்டு கேட்பீங்களா இல்லாட்டி அப்படி பட்டேன். ஓ அது கேட்டா உங்களோட மனசு ஆறுதல் அடையுமா? ஒரு மெடிடேஷன் சாங்ஸ் அதெல்லாம். ஓ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படியான பாட்டுகள் எல்லாம் மெடிடேஷன் சாங்கா மாறிட்டு நம்ம ஜென்ஸ் கிட்ஸுக்கு. ஓகே சரி, இப்ப நாம மீண்டும் பிரியங்கா கிட்ட வரலாம். பிரியங்கா, உடனே நீங்க ஏதாவது புத்தகம் எடுத்து வாசிக்க தொடங்குவீங்க. அப்ப உங்களோட அந்த டென்ஷன் வந்து குறையும் பண்றீங்க. சில இடத்துல சொல்லுவாங்க தெரியுமா, டென்ஷன் இருக்கேக்கல தியானம் செய்தால், மெடிடேஷன் தியானம் ஏதாவது செய்தா, அதுக்காக நடு உச்சி வெயில நம்மளுக்கு கோவம் வந்துட்டா அந்த வெயில தியானம் இருந்தா எப்படி இருக்கும்? இருக்கிற விஷயம் இன்னும் கூட பார்க்கணும். என்ன காலை நேரங்கள்ல தியானம் செய்யறது கொஞ்சம் பொருத்தமா இருக்கு. இந்த தியானம் தொடர்பான ஒரு கேள்விதான் நம்ம பிரியங்காவுக்கு வரப்போகுது. ஓகே பிரியங்கா, பாப்போமா? மேல பற்றி என்ன போறீங்களா? இல்ல அப்ப கேள்வியை பாப்போம். ஓகே, பிரியங்காவுக்கான கேள்வி நிகழ்ச்சியின் இரண்டாவது கேள்வி. பல்கலைக்கழகங்களில் தியானத்தை பாடமாக வைத்துள்ள நாடு எது? பல்கலைக்கழகங்களில் தியானத்தை பாடமாக வைத்துள்ள நாடு எது? ஆப்ஷன் 1 சீனா, ஆப்ஷன் 2 அமெரிக்கா, ஆப்ஷன் 3 ஜப்பான், ஆப்ஷன் 4 சிங்கப்பூர். இந்த 4 நாடுகளில் தியானத்தை பாடமாக வைத்துள்ள நாடு எது? உங்களுடைய நேரம் ஆரம்பம். சீனா, அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர். சீனா. சீனா உறுதிப்பாடா சொல்றீங்களா? ஓகே, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 1 சீனா என்பது சரியா தவறா? தவறான விட. இதுல இந்த வளையம் சுத்திச்சது இல்ல சரியா தவறாங்க. அப்ப பிரியங்கோட முகத்தை பார்த்து நான் அந்த அப்பாவிலும் அப்பாவின்னு சொல்லுவாங்க தெரியும், அப்படி ஒரு முகத்தை காட்டிட்டு இருந்தாங்கப்பா. ரொம்ப ஒரு கொஞ்ச நேரத்துல அப்படி ஆடி போயிட்டு பிரியங்காவுக்கு இப்படியான ஒரு தோட்டம் இருக்கான்னு சொல்லி. ஓகே ரைட். அந்த கேள்வி மீண்டும் திரையில் பிரமிளாவுக்காக. பிரமிளா, தியானத்தை பாடமாக வைத்துள்ள நாடு, அதாவது பல்கலைக்கழகங்களில் தியானத்தை ஒரு பாடமாக வைத்துள்ள நாடு எது என்பதுதான் கேள்வி. ஆப்ஷன் 2 விடை அமெரிக்கா, ஆப்ஷன் 3 ஜப்பான், ஆப்ஷன் 4 சிங்கப்பூர். 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 டைம் எல்லாம் தேவையில்லை, நிப்பாட்டலாம். டைம் எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. சோ சிங்கப்பூரை உறுதிப்படுத்தலாம். ஓகே, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 4 சிங்கப்பூர் என்பது சரியா தவறா? சிங்கப்பூர் வெளியே சொல்லிட்டு மீதம் இருக்கிறது அமெரிக்கா மற்றும் ஜப்பான். இந்த இரண்டில் எது சரியான விடை என்றதை நாங்க இப்ப பார்த்துடலாம். பல்கலைக்கழகங்களில் தியானத்தை பாடமாக வைத்துள்ள நாடு எது என்பதற்கான சரியான விடை ஆப்ஷன் 2 அமெரிக்கா. ஓகே சரி, அப்ப இந்த கேள்வியில 2 பேருக்குமே புள்ளிகள் கிடைக்கல. பிரமிளா மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே பார்க்கலாம். சரி, பிரியங்கா மிஸ் பண்ணிட்டீங்க. பிரமிளா 10 புள்ளிகள் பெற்றிருக்கீங்க. இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார்கள் வட்டுக்கோட்டை இந்த கல்லூரி மாணவிகளான பிரமிளா மற்றும் பிரியங்கா. வெல்கம் பேக். அடுத்த கேள்வி யாருக்குரியது? பிரமிளா, உங்களுக்குரியது. பிரமிளா, டக்குன்னு சடனா உங்களுக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கொள்ளும், அல்ல திடீர்னு நாங்க பயந்துட்டோம் வச்சுக்கொள்ளுங்க. திடீர்னு யாரோ பயம் காட்டிட்டாங்க, அல்ல திடீர்னு ஒரு வாகனம் இடிக்க வந்து நாங்க டக்குன்னு அப்படி ஒரு அதிர்ச்சியிலே இருக்கோம். இந்த டைம்ல உடல்ல டக்குன்னு ஏற்படுற மாற்றம் எதுவா இருக்கும்? பயம். உடனே வர்ற மாட்டம். பயந்தோம்னா டக்குன்னு போய் வேர்வை சிதறாது, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வேர்வை வரும். பட் சடனா உடனே ஏற்படுற மாற்றம் உடம்புல மாற்றம் பண்றதை விட உடல் உறுப்புகள்ல ஏதாவது ஒன்று வேகமா எஸ் இந்த வேகமாட்டு வந்தா உங்களுக்கு ஞாபகம் வருது தானே. இதயம் டக்குன்னு ஹார்ட் பீட் அதிகரிக்கும்ல. ஹார்ட் பீட் அதிகரிக்கல இன்னொரு விஷயமும் அதிகரிக்கும், எங்களுடைய சுவாசம், எங்களுடைய உடல் வேகமாக. இப்ப நாங்க சாதாரணமா இப்ப இருக்கல நார்மலா இருக்கிறோம்ல, இதுவே நாம ஒரு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வந்துட்டோம்னு சொன்னா ஹார்ட் பீட்டும் அதிகமா இருக்கும், சுவாசமும். அந்த நேரம் அது மெடிடேஷன் யாரெல்லாம் மூச்சு விடையலுமா இல்ல. சோ சுவாசமும் வேகமாக அதிகரிக்கும். சோ ஒரு டென்ஷனான உடல் வேகமாக இயங்குற நேரத்துல சுவாசம் அதிகரிக்கும் என்று ஏற்றுக்கொள்றீங்களா? ஓகே, இந்த விஷயத்தோட அந்த கேள்விக்கு போகலாமா? போகலாம். மூன்றாவது கேள்வி.
ஒரு நிமிடத்துக்கு 200 முறை சுவாசிக்கும் உயிரினம் எது? ஒரு நிமிடத்துக்கு 200 முறை சுவாசிக்கும் உயிரினம் எது? இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்குது. இந்த விடிய நான் சொல்றது ஆப்ஷனை சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப 200 முறைக்கு மேல சுவாசிக்கிற உயிரினமும் இருக்குது. அன்னளவா 200 முறை எது? இப்ப ஹமிங் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னோம். ஹமிங் பேர்ட்ஸ் தெரியுமா? அந்த தேன்குருவி எதெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அந்த பயங்கர வேகமா அந்த சுர அடிக்கும். அது சுர அடிக்கிறதே கண்ணில் தெரியாது. பட் அந்த பூவுக்கு மேல பறந்து கொண்டு நின்று தேனை குடிக்கும். அப்படி அந்த பறவைகளுக்கெல்லாம் 200 ஒரு நிமிடத்துக்கு 250 தடவை மேல கூடி துடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அன்னளவா 200 முறை கிட்ட துடிக்கிற ஒரு உயிரினம் எது என்றதான் கேள்வி. சரியா? அது மனசுல வச்சுக்கொண்டு ஆப்ஷன் 1 மீன், ஆப்ஷன் 2 நத்தை, ஆப்ஷன் 3 நெருப்பு கோழி, ஆப்ஷன் 4 எலி. இதுல சரியான விட எது? உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். நெருப்பு கோழி. நிமிஷத்துக்கு 200 முறை சுவாசிக்கும் உயிரினம் நெருப்பு கோழி என்றீங்க. டைம் அப். உறுதிப்படுத்தலாமா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 3 நெருப்பு கோழி என்பது சரியா தவறா? நெருப்பு கோழி தவறான பதில். சரி, இந்த நெருப்பு கோழிக்கு உடல்ல எந்த பாகத்துல பலம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கால்கள்ல. அந்த கடுமையா அந்த காலால மிக வேகமாக ஓடும். அதே நேரத்தில் அந்த காலால வர்ற தன்னை வேட்டையாட வர்ற மிருகங்களுக்கு ஒரு அடி அடிச்சாலே அந்த மிருகம் தெரிச்சு ஓடும்னு சொல்லிருக்காங்க. அந்த காலில் அவ்வளவு பலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த கேள்வி மீண்டும் திரையில். பிரியங்கா ரெடியா? ஓகே பிரியங்கா, ஒரு நிமிடத்துக்கு 200 முறை சுவாசிக்கும் உயிரினம் எது? மீன், நத்தை, எலி. இந்த மூன்றில் எது? ஆப்ஷன் 1 மீன், ஆப்ஷன் 2 நத்தை, ஆப்ஷன் 4 எலி. இந்த மூன்றில் எது? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். மீன், நத்தை, எலி. மீன். ஓகே, உறுதிப்படுத்தலாமா? ஷூரா? மீன் சாப்பிடுவீங்களா? ஓகே, பார்க்கலாம். உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 1 மீன் என்பது சரியா தவறா? ஒரு நிமிடத்துக்கு 200 முறை சுவாசிக்கும் உயிரினம் மீன் என்பது சரியா தவறா? மீமியும் இல்ல, நெருப்பு கோழியும் இல்ல. சோ மீதம் இருக்கிறத பார்த்து சொன்னா நத்தையும் எலியும். நத்தைங்க நடக்கிறதே ஊர்ந்து போறதே இதுவாத்தான். அது எங்கம்மா சுவாசிக்க போது வேகமா. ஓகே, அப்ப எலிதான் மீதம் இருக்குது. சரியான விடை தான் பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். ஒரு நிமிடத்துக்கு 200 முறை சுவாசிக்கும் உயிரினம் எது என்பதற்கு விடை எலி. நம்ம வீட்டுல நம்மளோட படுத்தெலும்புற ஒரு அன்பான பாசமான உயிரினம். என்ன இதுல எத்தனை பேர் எலி அடிச்சிருக்கீங்க? எலி அடிச்சிருக்கீங்களா? அதாவது எலிய போட்டு தள்ளி இருக்கீங்களா? பிரியங்கா, பொய் சொல்லக்கூடாது. எலியான பயம் இல்ல. வீட்டுல பூனை இருக்கா? ஆனா எலிக்கு சொல்லி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கு. சரி, எலி எதுக்கு எடுத்தாலும் எந்த பொருள் எடுத்தாலும் அது கடினமான பொருள் இரவு நேரங்கள்ல அது எங்க எலி குறைக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். சத்தம் கேட்கும் இல்லை இரவு நேரத்துல. சில சோப்பு டப்பாவை குறைக்கும், சிரட்டையை போய் குறைக்கும், ஏதாவது கதவின் மூலையை விடியல் போய் பார்த்தா கதவின் மூலை தான் போறதுக்கு இடம் இல்லாட்டி குறைச்சு ஒரு மூலையை உருவாக்கி வச்சிருக்கு போறதுக்கு. அது ஏன் எந்த நேரம் பார்த்தாலும் அந்த எலி குறைச்சு கொண்டே இருக்குது? அந்த முன்னுக்கு இருக்க அந்த 2 பல்ல வச்சு குறைச்சு கொண்டே இருக்குது. என்ன ரீசன் நினைக்கிறேன்? சொல்லு. சரியான விட. அதுக்கு பல்லு வளர்ந்து கொண்டே இருக்கும். எஸ், அதான் உண்மை. எலிக்கு பல்லு மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்குமா. அந்த வேகமா வளர்ந்து அந்த பல்லு அப்படியே வளர்ந்துட்டு சொன்னா அப்புறம் அதால சாப்பிடவும் மேலாது, ஒரு இடம் போகவும் இல்லை. அதால அந்த தன்னுடைய லாபகத்துக்கு ஏற்ற வகையில மேலதிகமா பல் வளர அல்லது அதுக்கு அதிகமா வளர விடாம ஏதாவது கடினமான பொருளை குறைச்சு அந்த பல்ல தேய்வழியை சேர்த்து தனக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறது அது. பட் எலி சுவாரஸ்யமா டக்கு குட்டி போட்டு அப்படியே குடும்பத்தை பல்கி பெருக்கிறதுல ரொம்ப கில்லாடி. அதே நேரத்துல எலிக்கு ஆக்கிட்ட முகங்களை ஞாபகம் வச்சிருக்கிற சக்தி கூடி இருக்கிற சொல்லுவாங்க. இதே போல யானைக்கு இருக்குது அந்த முகங்களை ஞாபகம் வச்சிருக்கிறது. காகம் கூட பார்த்து வச்சு மண்டையில கொட்டும். அதாவது தனக்கு அந்த இறந்த ஒரு காகத்தை யாராவது தூக்கி விசிறி அங்க தூக்கி எறிஞ்சாலோ, அல்லது காகத்தின் கூட்டுல ஏதாவது போய் எடுத்து முட்டைய எடுத்தாலோ,
அந்த கூட்ட குலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணினாலோ, தனக்கு தீங்கு செய்யற யாராவது ஒருத்தரா அப்படியே முகத்தை ஞாபகம் வச்சு அவர் வெளியில நடந்து போய்க்கல பார்த்து வச்சு பறந்து வந்து வண்டியில கொட்டு வாங்கிருக்கீங்களா? ஹார்ட் வாங்கினாங்களுக்கு தெரியும் அந்த வேதனை. சரியா? அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? ரைட். ஜியோகிராஃபி பாடம் எல்லாம் எடுத்தீங்களா? நீங்க ஹிஸ்டரியில வந்து வரைபடங்கள் எல்லாம் கூறி இருப்பீங்க தானே? உலக படம் பார்க்காம இருக்கக்கூடிய சக்தி இருக்கா உங்களுக்கு? நல்லமை. இலங்கை படத்தை இல்ல ஒரு மாங்காய கறி போட்டு அந்த மாங்காயில அங்கங்க வளைவுகளை கழிவுகளை சுழிவுகளை வச்சா சரி. ஓகே, ரைட். இப்ப நாங்க உங்களுக்கான ஒரு கேள்வியோட நாங்க நினைச்சு கொள்ள போறோம். அந்த கேள்விக்குரிய நபர் பிரியங்கா. பிரியங்காவுக்கான கேள்வி, பிரியங்காவோட 2வது கேள்வி, நிகழ்ச்சியின் 4வது கேள்வி. இலங்கையின் முதலாவது வரைபடத்தை வரைந்தவர் யார்? இலங்கை கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த வரைபடத்தை வரைந்தவர் யார்? ஆப்ஷன் 1 மார்க்கோ போலோ, ஆப்ஷன் 2 கிளாடியஸ் டோலமி, ஆப்ஷன் 3 மாலுமி ஹென்றி, ஆப்ஷன் 4 மைக்கேல் ஆஞ்சலோ. இந்த 4வரில் யார் இலங்கையின் முதலாவது வரைபடத்தை வரைந்தவர்? குளோடியஸ் டோலமி. உறுதிப்படுத்தலாமா? மாற்றமில்லை. எவ்வளவு உறுதிப்பாடா சொல்றீங்க? அதுதான் சரி என்ற அளவுக்கு. அதுதான் சரி என்ற அளவுக்கு. அப்ப அதாவது பிரியங்காவோட வாயால அந்த சும்மா சொல்றேன், எழுமாட்டா சொல்றேன் என்ற அந்த வார்த்தையை தவிர மிக மிக உறுதியாக டோலமிதான் எனக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்க இந்த மனசு அவ்வளவு சந்தோஷப்படுது பிரியங்கா, அவ்வளவு சந்தோஷப்படுது. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகே, ரைட். சரியா தவறான்னு பார்க்கலாமா? ஓகே, டோலமி என்பவர் தான் இலங்கையின் வரைபடத்தை முதலாவதாக மாங்காய் வடிவில் வரைந்தார் என்றது சரியா தவறான்றதை நாங்க இப்ப பார்க்கலாம். குளோடியஸ் டோலமி. டோலமி என்பது சரியான விடை. இப்பொழுது பிரமிளாவுக்கு நிகராக 10 புள்ளிகளை நீங்களும் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே வாழ்த்துக்கள். டோலமி ஆரம்பத்துல வரைஞ்ச அந்த வரைபடம் நீங்க பார்த்திருக்கீங்களா? இலங்கையின் வரைபடம் ஏதாவது வரலாற்று புத்தகங்களோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்களா? பார்க்க இல்ல. ஓகே, அந்த டோலமி வரைஞ்சது அவர் தான். ஆனா இலங்கை ரொம்ப பெருசா வரைஞ்சிட்டாரு, ரொம்ப பெருசா வரைஞ்சு காட்டினா. அதே நேரத்துல வந்து அந்த காலத்துல இப்படி ஒரு இடத்தை கண்டுபிடிக்கல. மக்கள் மத்தியில சில ஐதீகங்கள், சில நம்பிக்கைகள் இருந்தது. அதாவது கடல் பூதங்கள், கடல் அரக்கன், கடல் தேவதைகள், இப்படி எல்லாம் நிறைய இருக்குது என்று சொல்லி ஒரு ஐதீகங்கள், நம்பிக்கைகள் அந்த காலத்துல இருந்தது. ஃபர்ஸ்டா இப்படி கடல் பயணங்கள் போய் இப்படி இடங்களை கண்டுபிடிக்கல. அதனால இந்து சமுத்திரம், இலங்கையை சுத்தி இருக்கிற பெரிய கடற்பரப்புல எல்லாம் நிறைய கடல் பூதங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த பூதங்களை கூட அதுல கூறி வச்சிருந்தவராம் வந்து சில சுவாரஸ்யமான தகவல்களும் வரலாறுகளும் இருக்கிறது. சரி, ஓகே. இப்ப இந்த 4 கேள்வி நிறைவடைந்திருக்கு. இந்த 4 கேள்வி நிறைவடைந்தவுடன் புள்ளிகளை பார்த்தோம்னு சொன்னா ஆளாளுக்கு 10 புள்ளிகள். சரி, நாம இப்ப 5வது கேள்விக்கு போகலாம். ஓகே, ரைட். 5வது கேள்விக்கு சொந்தக்காரை பிரமிளா. பிரமிளாவுக்கான கேள்வி இதோ 5வது கேள்வி. இலங்கையின் தேசிய சின்னம் பயன்படுத்தப்படுவது எப்போதிருந்து? நீங்க எல்லாம் வரலாற்றுல பெரிய ஆக்களங்கள் எல்லாம் தெரியும். அதால கேட்க, இலங்கையின் தேசிய சின்னம் பயன்படுத்தப்படுவது எப்போதிருந்து? தேசிய கொடியில் இருக்கிற சின்னம் வேற, இலங்கையின் தேசிய சின்னம் என்றது வேற. அது விளங்கி கொள்றீங்க தானே? அது தெரியும் தானே? அதுல கிளியர் தானே? ஓகே, இப்ப பார்க்கலாம். இலங்கையின் தேசிய சின்னம் பயன்படுத்தப்படுவது எப்போதிருந்து? ஆப்ஷன் 1 1975, ஆப்ஷன் 2 1977, ஆப்ஷன் 3 1972, ஆப்ஷன் 4 1982. உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். 1982. 1982. உங்க மாமா பிறந்த ஆண்டா? இல்லையா? 1982. டைம் அப். ஸோ நீங்க அதுல கன்ஃபார்மா இருக்கிறீங்க 1982. ஏன் அந்த 82 செலக்ட் பண்ணீங்க? கெஸ்ஸிங். ஓகே, கெஸ்ஸிங்கில் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது 1982. சரியா? சரியா தவறான்னு பார்க்கலாமா? ஓகே, அந்த ஆப்ஷன் 4 1982, அதாவது இலங்கையின் தேசிய சின்னம் பயன்படுத்தப்படுவது எப்போதிருந்து என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரமிளா கூறியது 1982. சரியா தவறா?
1982 என்பது தவறான பதில். ஆகவே மீண்டும் கேள்வி திரையில் அடுத்த வரலாற்று வரிக்குதிரைக்காக. ஓகே, இப்ப பார்க்கலாம். இலங்கையின் தேசிய சின்னம் பயன்படுத்தப்படுவது எப்போதிலிருந்து? 1975, 1977 மற்றும் 1972. இந்த 3 ஆண்டுகளில் எந்த ஆண்டு? உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். 75, 77, 72. 1972. ஸோ கெஸிங்கா அதாட்டி படிச்ச ஞாபகமா? கெஸிங்க படிச்ச ஞாபகம் சொல்லுங்களேன். ஓகே சரி, 1972 சரியா தவறா? இலங்கையின் தேசிய சின்னம் பயன்படுத்தப்படுவது எப்போதிருந்து என்ற கேள்விக்கான விடை ஆப்ஷன் 3 1972 என்பது சரியா தவறா? 1972 என்பது சரியான வரை. ஏனென்று சொன்னால் இலங்கை ஒரு குடியரசு நாடாக மாற்றம் அடைகின்ற பொழுதுதான் அந்த சின்னம் வந்து, நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் செலவிரத்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் வராரு, அவர் தான் இந்த சின்னத்தை வரைஞ்சாராம். அந்த சின்னத்துல என்னென்ன குறியீடுகள் இருக்குது, என்னென்ன விடயங்கள் இருக்குது இலங்கையின் தேசிய சின்னத்துல? படிச்சிருப்பீங்க தானே வரலாறு பாடத்துல. தேசிய கொடியில இல்ல, தேசிய சின்னத்துல. சார் நம்ம ஒரு நாணய குட்டியில ஹெட்டையில எல்லாம் இருக்குத்தானே, அதுல பூவா தலையான்றதுல அந்த பூவை விட்டு தலையில தானே அந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல என்னென்ன விடயங்கள் அடங்கி இருக்குது? அதாவது கும்பம், ஒரு கும்பம். ஏன்? அது ஒரு வளமான செழிப்பான ஒரு உணவு தன்னிறைவை குறியறதுக்காக அந்த கும்பம் நெல்மணி கும்பம் நிறைந்ததாங்க. வேற என்ன இருக்குது? சூரியன். சூரியன் மட்டுமா? சந்திரன். ஏன் சூரியனும் சந்திரன் இணைக்கப்பட்டிருக்கிறது? நீடித்து நிலைத்த ஒரு தன்மை. சூரியனும் சந்திரனும் எவ்வாறு நீடித்து நிலைக்குமோ அதே போல நீடித்து நிலைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு. அதே போல அந்த நெல்மணியும் அந்த உணவு நிறைவுக்காக, தன் நிறைவுக்காக. இன்னொன்று இருக்குது தர்ம சக்கரம். அது எதுக்காக? தர்மம். அதே நேரத்தில் பௌத்தம் தர்மம் இந்த இரண்டையும் நிலைநிறுத்தி பேணி பாதுகாப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் இந்த விஷயங்கள் இருக்கு. ஓகே, படிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ரைட், அடுத்து 6வது கேள்விக்கு போவோம். 6வது கேள்விக்குரிய நபர் பிரமிளா, நீங்க தானே? அதுக்கு முதல்ல இப்ப நாங்க புள்ளிகளை பார்த்திடலாம். இப்ப பிரமிளாவுக்கு வந்து 10 புள்ளிகள், பிரியங்காவுக்கு வந்து 15 புள்ளிகள். பாத்தீங்களா? நைஸா 5 புள்ளி கூட வந்து சத்தம் போடாம இருக்கலாம். ஓகே, இப்ப நாங்க பிரியங்காக்கான கேள்விக்கு போக போறோம். பிரியங்கா ரெடியா? ஓகே, பிரியங்காவுக்கான கேள்வி இதோ. பிரியங்காவுக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வியா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புகையிலையில் உள்ள நச்சுத்தன்மை உள்ள பொருள் எது? பிரியங்கா, புகையிலையில் உள்ள நச்சுத்தன்மை உள்ள பொருள் எது? ஆப்ஷன் 1 நிக்கோட்டின், ஆப்ஷன் 2 மார்பின், ஆப்ஷன் 3 அஸ்பிரின், ஆப்ஷன் 4 டெசர்பின். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். நிக்கோட்டின். நான் சொன்னேன், டக்குன்னு சொல்லுவான் பிடிச்ச கேள்வின்னு சொன்னான். இல்ல இப்படி தெரிஞ்சிருந்தா அதை யோசிக்கிற மாதிரி இப்படி மேல பார்த்து மேல இருக்க பட்டி எல்லாத்தையும் வண்டி ஏன்னா ஒரு ஆறுதலா இது தான் கடுமையா ஆழமா இறங்கி யோசிச்சு சொல்ற மாதிரி எல்லாம் சீன் போட்டிருப்பான். ஓகே, பரவாயில்ல பிரியங்கா, வாழ்த்துக்கள். அது வெளிப்படையாவே தெரியுது, இருந்தாலும் நாங்க சரியா தவறான்றதை பார்ப்போமா? புகையிலையில் உள்ள நச்சுத்தன்மை உள்ள பொருள் நச்சுத்தன்மைன்னு தெரியுது. அப்புறம் என்னத்துக்காக வாங்கி எல்லாரும் பாவிக்கிறாங்க? வாழ்த்துக்கள், 10 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 25 புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். சோ இந்த நிக்கோட்டின் ஒரு நச்சு பொருள் தானே, அதை தெரிஞ்சு ஏன் நம் டாக்டர் விழுந்தடிச்சு போய் அதை பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க? அப்படித்தாங்க. எப்படி இப்படியா நாங்கள் இருக்க வரைக்கும் அது அப்படித்தான் விற்பாங்க. ஓகே, அதான் அந்த அடிமையாகிறது சொல்லி. நிக்கோட்டின் என்ற அந்த பதார்த்தத்துக்கு அடிமையாக்குற தன்மை அதிகம். ஆரம்பத்துல அதை பாவிக்கல ஏதோ அப்படி இப்படி இருக்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்களா, ஆனா அதுவே நாளடைவில் அப்படி ஒரு அந்த 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 ரசாயனம் அந்த இது இல்லாம அவங்க இயங்க முடியாத ஒரு அடிமைத்தனம் வருகின்ற பொழுது அது அளவுக்கு மீறி போய் ஆபத்தாக முடியும். இதுக்காகத்தான் புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடு. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அது ஏன் பாடமாகுது? அடிக்கடி படத்துல முன்னுக்கு போட்டு பார்த்து பாடமா போயிட்டு.
பார்க்கலாம். நிகழ்ச்சியினுடைய 7வது கேள்வி எதுன்றதை இப்ப நாங்க பார்க்க போறோம். சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருள், தண்ணி என்று சொல்றேன் இல்ல, சரியா? அதில் வெளியேற்றப்படும் ஒரு முக்கியமான ஒரு பதார்த்தம் எது என்பதுதான் அங்க கேள்வி. ஆப்ஷன் 1 சர்க்கரை பொருள், ஆப்ஷன் 2 புரத பொருள், ஆப்ஷன் 3 கிரியேட்டின், ஆப்ஷன் 4 கொழுப்பு பொருள். இதில் எந்த பொருள் சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருளாக கொள்ளப்படுகிறது? உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3 கிரியேட்டின். நீங்க அதை ஞாபகப்படுத்தி சொல்லியே எனக்கு விளங்கிட்டது. சோ உறுதிப்படுத்தலாமா? ஆப்ஷன் 3 உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 3 கிரியேட்டின் என்பது சரியா தவறா? சரியான விடை. ஓகே, பாத்தீங்களா? 10 புள்ளி கிடைச்சிட்டு. சின்ன வயசுல சொன்னபடி இப்ப 10 புள்ளி ஞாபகமா கிடைச்சிருக்குது. இப்ப புள்ளிகளை பார்த்தோம்னு சொன்னால் 20 புள்ளிகள் பிரமிளா, பிரியங்கா 25 புள்ளிகள், 5 புள்ளி கூட நிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டோம். சரி, எங்கட உடல்ல கடைசி வரைக்கும், இப்ப நல்ல மோட்டர் பைக்னு சொன்னா பெட்ரோல் விட்டோம்னா பெட்ரோல் கடைசி வரைக்கும் கிடந்து ஓடும் வரைக்கும் அந்த மோட்டர் பைக் ஓடும் தானே, அந்த என்ஜின் வேலை செய்யும் தானே. அதே போல நம்மட உடம்புல என்னால ஓகே நான் சாக போறேன், இதுக்கு மேலால என்னால முடியாது என்று சொல்லி அந்த கடைசி வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிற உறுப்பு எது? நமக்காக தன்னை வருத்தி தான் இல்லாம போக போறோம்னு தெரிஞ்சு கடைசி வரையும் தனக்கு எங்களுக்காக கஷ்டப்படுற ஒரு உறுப்பு. அது திடீர் எல்லாம் அதிர்ச்சி வந்தா நின்று போயிரு. ஏதாவது ஒரு ஷாக் கொண்டு வந்தோம்னா டக்கு ஐயோ இப்படி நின்று போயிரு. பூரா அடிச்சு என்ன சிபிஆர் எல்லாம் கொடுத்தா தான் நல்லது. இல்ல நீ வெளியில என்னதான் உலகமே அழிஞ்சாலும் நான் உள்ளுக்கு இருந்து உனக்காக இயங்கிக் கொண்டே இருப்பேன் என்ற ஒரு நல்ல இதயம் கொண்ட உறுப்பு நம்முடைய சிறுநீரகம். சிறுநீரகம் தான் நமக்கு கட்டசி வரைக்கும் வேண்டாம். சிறுநீரகம் பழுதாகிறன்ற சொல்லி உடனே ஆரம்பத்திலே யாருக்குமே தெரியறதும் இல்லை, கண்டுபிடிக்கிறதும் இல்லை, நாம அதை கவனிக்கிறதும் இல்லை, தண்ணி குடிக்கிறதும் இல்லை. கடைசி நேரத்துல எங்களுக்கு சில சிம்டம்ஸ் வந்து அப்படி வரைக்குள்ள போய் பார்த்தா தான் அது போய் நல்லா அடி வாங்கி சாக கிடக்கும். அதுலாம் கன பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆகி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. ஓகே, அந்த சுவாரஸ்யத்தோட நாங்க இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே சரி, நிகழ்ச்சியில் 8வது கேள்வி. இது யாருக்குரிய கேள்வி? ஓகே பிரியங்கா, உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கேள்வியா இது இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க, எல்லாம் இது தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும், பாட அலகுகளுக்குள்ள வந்திருக்கும். அதனால பிரியங்கா இதுக்கு டக்குனு பதில் சொல்லா போல எனக்கு தோணுது. சோ 25 புள்ளி 35 புள்ளியா போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே பிரியங்கா, கேள்வியை பாப்போமா? ஓகே, 8வது கேள்வி. எய்ட்ஸ் வைரஸ் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் எது? ஆப்ஷன் 1 எலி, ஆப்ஷன் 2 முயல், ஆப்ஷன் 3 குதிரை, ஆப்ஷன் 4 குரங்கு. இந்த 4 மிருகங்களில் எய்ட்ஸ் வைரஸ் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் எது? உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். பிரியங்கா தெரியும் தானே, என்ன போய் தானே சொல்றீங்க? எலியா? எலிக்கும் பிரியங்காக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. எலிக்கு ஏன் குறைக்குதுன்னு கேட்கா பல்லு வளரும். எலியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். என்ன வீட்டுல ஏதாவது ஆய்வு கூடம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எலியை வச்சு ஏதாவது பரிசோதிக்கிறீங்களா? இல்லையா? ஓகே சரி. நீங்க தெரிவு செய்திருக்கிறது எலி. ஓகே, உறுதிப்படுத்தலாமா? எய்ட்ஸ் வைரஸ் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் எது என்று கேட்டதுக்கு எலியை ஒரு மிருகமாக நினைத்து பதில் கூறியிருக்காங்க. ஆப்ஷன் 1 சரியா தவறான்னு பார்க்கலாம். தவறான விடை. ஓகே ரைட். அந்த கேள்வி மீண்டும் திரையில் பிரமிளாவுக்காக. எய்ட்ஸ் வைரஸ் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் எது? ஆப்ஷன் 2 முயல், ஆப்ஷன் 3 குதிரை, ஆப்ஷன் 4 குரங்கு. ஆப்ஷன் 4 குரங்கு.
ஆப்ஷன் 4 குரங்கு. ஏன் குரங்குட்டு பிரியங்காவை பாக்குற கடக்கனால? குரங்கு சொல்லி போட்டு கடக்கனால பிரியங்காவை பாக்குற. சரி பழக்கம் அம்மா என்ன? ஓகே சரி, இப்ப நாம ஆப்ஷன் 4 குரங்கு தெரிஞ்சு இருக்கிறீங்க. சரி, இந்த குரங்குன்றது சரியா தவறா பாத்துடலாம். எய்ட்ஸ் வைரஸ் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் குரங்கு என்பது சரியான விடை. நமது மூதாதையர்கள் குரங்கு என்பது சரியான விடை. சரி, எந்த இல்லை நாம அது சரியா எல்லாரையும் சேர்த்து தான் சொன்னான். சோ உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற மொத்த புள்ளிகள் 25. பிரியங்கா 25. அடேங்க அப்பா, 2 பேரும் சமநிலையில் இருக்கிறாங்களா? ரைட். குரங்கிலும் சும்மா நாம தெரிய ஒராங்குட்டான் அப்படி இப்படின்னா இல்ல, சிம்பன்சி குரங்குல இருந்து தான் உருவாக்கப்பட்டது. அது சிம்பன்சி குரங்கு எப்படி வந்து சொன்னா அது வேற சில குரங்குகள்ல இருந்து அந்த குரங்களுடைய ரத்தம், குரங்கினுடைய இறைச்சி சில வேட்டையாடுகின்ற பொழுது உருவாக்கப்பட்டான்னு சொல்லி குரங்கில் இருந்து தான் மனிதனுக்கு வந்து மனிதன் குரங்கோடு ஏற்படுத்தி கொண்ட தொடர்புகளிலும் ஏதாவது இரத்த தொடர்பு அல்லது இறைச்சிகளை சில நேரங்கள்ல வேட்டையாடி சாப்பிடுற ஆட்களும் இருக்கிறாங்க. வேடுபு இனங்கள், காட்டுவாசிகள், அப்படி அதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த விஷயம் சொல்லி இப்ப வரைக்கும் எய்ட்ஸுக்கான சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. கடுமையான போராட்டம் அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நடந்து கொண்டிருக்குது. ரொம்ப, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு சீக்கிரமா செத்து போறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. முந்திதான் டேப்லெட் இருந்தது, இப்ப கொஞ்சம் ஒரு படி மேல போய் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு ஒரு முறை ஊசி போட்டு கொஞ்சம் அந்த விஷயத்தை, அந்த வைரஸினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இது நீங்களும் வெல்லலாம் பந்தயம் நிகழ்ச்சியில இன்னும் 2 கேள்விகள் மீதம் இருக்கிறது. அந்த 2 கேள்வியில இந்த 2 பேர்ல யார் புத்திசாலி என்றதை வந்து நாங்க கண்டுபிடிக்க போறோம். சரிதானே? ஓகே, பார்க்கலாம். வெல்கம் பேக் பிரமிளா, பிரியங்கா. ஓகே ரைட். சரி, இப்ப பிரியங்கா சொல்லுங்க, இது எத்தனை? 2. இது எத்தனை பிரமிளா சொல்லுங்க? 5. இப்ப நம்மளுக்கு கண் தெரியுது தானே? இதுவே சில நேரத்துல 6 மணிக்கு பிறகு சில பேருக்கு அந்த கொஞ்சம் கண் தெரியறது குறைவா இருக்கும், கொஞ்சம் மங்களா இருக்கும் இரவு நேரங்கள். அது யாரு, அது என்ன பிரச்சனையா இருக்கு? மாலைக்கண் நோய். சரி, அடுத்த கேள்வி யாருக்கு? பிரமிளா. ஓகே, உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா? இல்ல தானே? ரைட். இருட்டிலையும் அழகா நடந்து போற மிருகம் எதுன்னு சொல்லி நாங்க அடிக்கடி படிச்சிருக்கோம். இருட்டுக்குள்ளேயும் அழகா கண் தெரியும்னு சொல்லி. என்ன மிருகத்துக்கு? ஆந்தையா? சரி, ஓகே, நம்மளுக்கு பறவைக்கும் மிருகக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்மள வளர்த்திருக்கிறாங்க. ஓகே சரி, நாம கேள்விக்கு போலாம். நிகழ்ச்சியின் 9வது கேள்வியை நாங்கள் இப்பொழுது பார்த்து விடலாம். மாலைக்கண் நோய் ஏற்பட எந்த விட்டமின் சத்து குறைவு காரணமாக இருக்கிறது? இதையும் நாம படிச்சிருக்கிறோம். இதுக்கு விட சொல்லாட்டி ஏதாவது தூக்கி நான் தலையில போட்டுருவேன். ஆப்ஷன் 1 விட்டமின் A, ஆப்ஷன் 2 விட்டமின் B, ஆப்ஷன் 3 விட்டமின் K, ஆப்ஷன் 4 விட்டமின் E. பிரமிளா, எந்த விட்டமின் குறைபாடால மாலைக்கண் நோய் வருகிறது? விட்டமின் K. விட்டமின் K. நேரம் வந்துட்டு தான். ஓகே, டைம் இருக்கு, யோசிங்க. விட்டமின் A, B, K, E. இதுல எந்த விட்டமின் குறைபாடு மாலைக்கண் நோய்க்கு காரணமாக அமைகிறது? விட்டமின் கே. விட்டமின் கே. உறுதிப்படுத்தலாமா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 3 விட்டமின் கே என்பது சரியா தவறா? தவறான விடை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரைட். அந்த கேள்வி மீண்டும் பிரியங்காவுக்காக. பிரியங்கா, மாலைக்கண் நோய் ஏற்பட எந்த விட்டமின் சத்து குறைவு காரணம்? ஆப்ஷன் 1 விட்டமின் A, ஆப்ஷன் 2 விட்டமின் B, ஆப்ஷன் 4 விட்டமின் E. இந்த 3 விட்டமின்களில் எந்த குறைபாடு காரணம்? விட்டமின் A. சரி, பார்க்கலாமா சரியா தவறான்னு சொல்லி? உறுதியா சொல்றீங்களா? ஓகே, பார்க்கலாம். விட்டமின் A சரியா தவறா?
விட்டமின் ஏ என்ற சரியான விடை. ஓகே, 5 புள்ளிகள் கிடைக்க பெற்றிருக்கிறது. உங்களுடைய ஒட்டுமொத்த புள்ளிகள் 30ஆக உயர்வடைந்திருக்கிறது. ஓகே, தான் தான் வெளில போறன்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு நம்பட்டி சிரிப்போடு சிரிக்கிறா பாருங்க. 5 புள்ளிகள் கூட இருக்குது. பிரமிளா, வீட்டுல அம்மா அடிப்பிள்ள இதை எடுத்து சாப்பிடப்பா கண் எல்லாம் தெரியும் என்று சொல்லி இருக்கிறாவா இல்லையா? ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடமான்னு சொல்லி என்னத்து சாப்பிட சொல்லி? கேரட். அப்ப கேரட்ல அதிகமா என்ன விட்டமின் இருக்குது? ஏதாலையும் தூக்கி அடிக்கலாமா இல்லையா இப்ப உங்களோட தலையில? நான் அடிக்கும் போது போய்க்கும் போது நீங்களே ஏதாவது எடுத்து அடிச்சுட்டு போவோம் உங்களோட தலையில. ஓகே, விட்டமின் ஏ அதெல்லாம் தெரியாம விட்டமின் கேக்கு போயிட்டாங்க. ஓகே, ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னால் 35 புள்ளிகளை பிரியங்காவும், 25 புள்ளிகளை 35 30 35 ஓமன் இருக்கிற அப்படியே. ஓகே, 30 புள்ளிகளை பிரியங்காவும் 25 புள்ளிகளை பிரமிளாவும் பெற்றிருக்கீங்க. ரைட், கடைசி கேள்வி, நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி. பிரியங்கா, கடைசி கேள்வி போமா? ஓகே, இப்ப வாங்க போற விஷயத்துக்காக ஒரு கேள்வி, சரிதானே? பார்க்கலாம். 10வது கேள்வி. பல்பு, மின்சார பல்புகளில் நிரப்பப்பட்டுள்ள வாயு எது? மின்சார பல்புகளில் நிரப்பப்பட்டுள்ள வாயு எது? எல்இடி பல்புல எங்க, எல்இடி லைட்ல எங்க வாயு இருக்குது? அதாவது குமிழ் பல்ப் இருக்கு, தெரியும் தானே? தங்குதன் இலை கொண்ட குமிழ் பல்ப், அதைத்தான் மென்ஷன் பண்றோம். சரியா? ஞாபகம் படிச்சுக்கொள்ளுங்க. So, option 1 oxygen, option 2 carbon dioxide, option 3 nitrogen, option 4 argon. இந்த 4 வாயுக்களில் எந்த வாயு மின்சார பல்புகளில் நிரப்பப்பட்டிருக்கிறது? Your time start now. Oxygen, carbon dioxide, nitrogen, argon. ஓயிலுக்கு சயின்ஸுக்கு என்ன? சி. நைட்ரஜன். டைம் அப். ஓகே, ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. ஃபைனல் ஆன்சர் குவிக். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆர்கான். நைட்ரஜன், ஆப்ஷன் 3 கன்ஃபார்ம். உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 3 நைட்ரஜன் என்பது சரியா தவறா? நைட்ரஜன் என்பது தவறான விடையாக கேள்வி மீண்டும் திரையில் இது பிரமிளா உங்களுக்காக. மின்சார பல்புகளில் நிரப்பப்பட்டுள்ள வாயு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆர்கான். உங்களுக்கான நேரமும் ஆரம்பம். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான். இந்த மூன்றில் எது? ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 ஆர்கான். டைப் தேவையா? இல்ல, நிப்பாட்டலாம். ஓகே, மின்சார பல்புகளில் நிரப்பப்பட்டுள்ள வாயு எது என்பதற்கான விடை ஆப்ஷன் 4 ஆர்கான் என்பது சரியா தவறா? ஆர்கன் என்பது சரியான விடையாகவே 5 புள்ளிகள் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் இருவருக்குமே தலா 30 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வா, வாட் a miracle, what a miracle, what a miracle. ஓகே ஓகே ஓகே, ஸோ இருவருக்குமே 30 புள்ளிகள் கிடைத்திருக்கிறது. மின்சார பல்புகள்ல ஆர்கன் வாயு தான் நிரப்பப்படுறது. அந்த சொன்னால் தங்குதனில இளவது அதிகப்படியான வெப்பத்துல தான் அது வந்து ஒளிவிடும். அந்த வெப்பத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பா வந்து அது ஆவியாகாமல் மெயின்டைன் பண்றதுக்காகத்தான் இந்த ஆர்கன் வாயு அதுக்குள்ள அடைக்கப்படுகிறது. உணவுப் பொருட்கள் பழுதடையாமல் இருக்கிறதுக்கு, மற்றது வெல்டிங் ஒர்க் செய்யற அந்த சில எரிபொருட்கள் எல்லாம் இந்த ஆர்கன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, பார்க்கலாம். சரி, ஆளாளுக்கு 30 புள்ளிகள் பெற்றிருக்கீங்க, அப்படித்தானே? சரி, ஆளாளுக்கு 30 புள்ளிகள் பெறப்பட்டிருக்கிறது. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. இந்த கேள்வி நமக்கு புலப்படுத்திவிடும் யார் இந்த போட்டியின் வெற்றியாளர் என்று சொல்லி. அடுத்த கேள்வி யாருக்குரியது? ஓகே, பிரமிளா. பிரமிளா டக்குன்னு போயிடுவோம் நாங்கள் கேள்விக்கு. சரியா? டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரி, பார்க்கலாம். நாங்கள் பிரமிளாவுக்கான, அதாவது இந்த இறுதி கணத்துக்குரிய கேள்வி. தாமரை கோபுரத்தின் உயரம் என்ன? தாமரை கோபுரம் தெரியும் தானே, கொழும்புல இருக்கிறது, லோட்டஸ் டவர் என்று சொல்லுவாங்க. தாமரை கோபுரத்தின் உயரம் என்ன? ஆப்ஷன் 1 357 மீட்டர், ஆப்ஷன் 2 359 மீட்டர், ஆப்ஷன் 3 358 மீட்டர், ஆப்ஷன் 4 356 மீட்டர்.
உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். 357, 359, 358, 356. 357 மீட்டர். 357 மீட்டர். உறுதிப்படுத்தலாமா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 357 மீட்டர். தவறான விடை. சரி, அந்த கேள்வி அடுத்ததாக பிரியங்கா உங்களுக்காக. என்ன பிரியங்கா விட தெரியும் போலயா? இப்படி மூஞ்சி எல்லாம் சிரிக்குது அப்படியே. ஓகே, தாமரை கோபுரத்தின் உயரம் என்ன? ஆப்ஷன் 1 357 மீட்டர். 357 மீட்டர் நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 359 மீட்டர், 358 மீட்டர், 356 மீட்டர். வடிவா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். இவ்வளவு யோசிப்பீங்க சொல்லுங்க. 359, 58, 56. 356 மீட்டர். 356 மீட்டர். போயிருக்கிறீங்களா தாமிர கோபுரத்துக்கு? இல்ல. தாமிர குளத்துக்கு? எஸ். ஓகே, ஸோ 356 மீட்டர். உறுதிப்படுத்தலாமா? பார்க்கலாம். லோட்டஸ் டவரின் உயரம் சரியாக 356 மீட்டர் என்று சொல்லி அடிச்சு சொல்லியிருக்காங்க. பிரியங்கா, சரியா தவறா? 356 மீட்டர். பாத்தீங்களா, 1 மீட்டர் தான் குறைய சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கொஞ்சம் இப்படி தள்ளி நிற்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு பெரிய மனசு பிரமிளா. இருந்தாலும் 5 புள்ளிகள் அப்படியே டக்குன்னு வந்துட்டு. அதால உங்களுடைய புள்ளி இப்ப பிரியங்காக்கு 35 புள்ளிகள். சரி, பார்க்கலாம். 35 புள்ளிகள் பெற்று இயல்பாகவே இந்த போட்டியினுடைய வெற்றியாளராக பிரியங்கா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பிரியங்கா, சரிங்க பிரியங்கா. ஓகே, சரி பார்க்கலாம். ஆகவே இந்த வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான அனுசரணையாளர்கள் ஒருவரான ESP நாகரத்னம் அவர்கள். ESP நாகரத்னம் ஐயா அவர்கள் இன்றைய தினம் இந்த பரிசுகளை வழங்குவதற்காக வருகை வந்திருக்கிறார். அவரை இனி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு நாம் இணைத்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் பந்தயம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். இந்த பந்தயம் நிகழ்ச்சிக்காக வாரம் எங்களுக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருப்பவர்களில் மிக முக்கியமாக ESP நாகரத்னம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். ஒரு கல்வி காரூணியனாக இந்த கல்வி தொடர்பான செயல்பாடுகளாக இருக்கட்டும் சரி, சமூக செயல்பாடுகளாக இருக்கட்டும் சரி, மாணவர்களுடைய ஒவ்வொரு அக்கறையிலையும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அக்கறை கொண்ட ஒரு நல்ல நபராக தொடர்ச்சியாக எங்களுடைய பல நிகழ்ச்சிகளுக்கான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றால் இந்த பந்தயம் நிகழ்ச்சிக்கான தொடர் அனுசரணைகளும் இவரால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை நாம் இந்த நேரத்திலே அன்போடும் பண்போடும் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஆனால் இந்த இடைவேளைக்கு இடையில நாட்டில் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சுது. கல்வி புலத்தை பொறுத்த மட்டில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? நீங்கள் அறிஞ்ச வகையில் மாணவர்களுடைய கல்வி, அதாவது நீங்கள் தொடர்பு வைத்திருக்கின்ற மாணவர்களை பொறுத்த மட்டில் அவர்களோடு நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற உறவுகளின் மட்டில் பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு கூட நீங்கள் பெற்று அறிந்து கொண்ட விடயம் என்ன? அவர்களுக்கும் ஏதாவது பாதிப்பு, கல்வி புலம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? கல்வியில் அவ்வளோ பாதிப்பு இல்லை. அந்த ஒரு நாள் தான் நிப்பாட்டுறேன். மற்றபடி வளமையாக நடக்குது கல்வி புலம். அந்த புதன்கிழமை நிப்பாட்டின ஒரு நாள் தான் நிப்பாட்டு. அதை திடீர்னு அரசாங்கம் நிப்பாட்டிட்டு அவசரப்பட்டு அவையும் டென்ஷன் ஆகிட்டோம். பல பக்கத்தால் பல நெருக்கு வேரங்கள் பெறும். அதை பார்த்தா எதிர்காலத்தை பார்த்தவே அப்படி ஒன்று நடக்கல. இப்போ பொருட்களும் சிலது ஏறுனது, பொருட்களை பாதிக்கினது எல்லாம் இருக்குது. ஆனால் பொருட்கள் அந்தளவு விலைக்கு போகல. இப்போ சிலது பொருட்கள் கீழேயும் வந்து கிடக்கு, சேல்ஸ் இல்லை. சேல்ஸுக்கு ஒரு தொழிலதிபராக நீங்கள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கேள்விகளை நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி வழமையாகவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பங்கு பெற்றிய மாணவர்களுக்காக இப்போ தொடர்ச்சியாக பல வாரங்களாக எங்களோடு இந்த கல்லூரி மாணவர்கள் இணைந்து கொண்டு இந்த போட்டிகளிலே பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே இன்றைய தினம் கூடுதலாக வட்டி இன்று தான் கலந்து கொள்கிறோம். அது வந்து வடபகுதியில் எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு. அந்த கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிற குறைவாக இருக்கு. பாடசாலைகள்ல இதுக்கான அந்த சில நேர ஒதுக்கீடுகள், ஒத்துழைப்புகள் கிடைப்பது மிக குறைவு. இல்லை, அது பிள்ளைகளின் ஆளுமை தானே. ஒரு பேச்சு ஆளுமை இதில் வந்து பேசும் பொழுது அவைக்கு ஒரு ஆளுமை திறமை வரும். நாங்கள் வெளியில் நின்று கதைக்கிறதுக்கும் மேடை பேச்சுக்கும்
இந்த வானொலி மூலம் பேசிக்க, அதாவது இந்த திரையிலே பேசிக்க அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. நிச்சயமாக அப்போ அந்த மாணவர்கள் எல்லோரும் இதில் கலந்து கொண்டு அவையற்றி ஒரு ஆர்வம் பெறுவோம். நான் என்னை பொறுத்தளவில் நான் பேச்சு வல்லமை உள்ளவன் அல்ல. என்ன சமூகம் தான் என்ன பேச்சுக்கு கொண்டு வந்தேன், உருவாக்கியது. அப்போ இந்த பேச்சு ஆரம்பத்தில் ஒரு சிறிய பேச்சாக இருந்தது. இப்போ எல்லாரும் என்ன விரும்புகிறோம் பேச சொல்லி. எந்த கட்டத்திலையும் நீங்கள் ஒரு ரெண்டு இப்போ நான் எழுதி கொண்டு வரோம் இல்லை பார்த்தோன்னு பார்த்துல இந்த மனசில் என்ன தோன்றுதோ அதை பேசிட்டு போவேன் வழியே நான் இன்னொரு தடவை தாக்கணுன்ற நோக்கமும் இல்லை. எந்த செயல்பாட்டை மட்டும் அதில் தான் உண்மை இருக்கும். எழுதி வச்சு பேசுறதுல வந்து அது எழுதுறத ஒப்புவிக்கிற ஒரு பாடநெறி மாதிரி தான் இருக்குமே ஒழிய மனசில் இருக்க படித்த சமூகம் கூட பேச்சு வல்லமை குறைவாக இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எந்த பேச்சுக்கும் சும்மா சாதாரண உள்ள ஒரு பேச்சாளருக்கும் வித்தியாசம். அப்போ இப்படியான ஒரு நிகழ்வுகளில் சிறு வயதில் இருந்து கலந்து வந்தால் அவன் ஒரு பெரிய துரிப்பாட்டுக்காரனாக வருவான். ஒரு நம்பிக்கை பாருங்க, பாரதி ராஜா இந்தியாவில் ஒரு பேச்சாளியாக இருக்கிறார், ஒரு பொம்பளை. அதே மாதிரி ராஜா அவன் பேச்சுக்கும் கன்னியராக இருக்க சொல்லுங்க. கேட்டுக்கொண்டே சில பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக அந்த பெற்றோரும் ஆசிரியர்களும் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த போட்டிகளில் இன்னும் அதிகமான பாடசாலைகளை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். மாணவர்கள் கலந்து கொள்ளணுன்னு தான் இதை ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்தி டான் டிவி இவ்வளவு இடம் கொடுத்து எத்தனையோ நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சந்தர்ப்பில் அந்த மாணவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. அப்போ அவர்கள் உண்மையில் ஒரு இன்றைக்கெல்லாம் சொச்சமரில் பேசின மாணவர்கள் இன்றைக்கு ஒரு லோயராக வாராங்க. என்ன லோயருக்கு பேச்சு வெள்ளமே இருக்கணும். பொய்யை உண்மையாக்கலாம், உண்மையை பொய்யாக்கலாம். சரி ஐயா. ஆகவே இந்த நேரத்தில் டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக ESB நாகரத்னம் குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதிப் போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளை, அதாவது இந்த பரிசு தொகையினை உங்கள் கைகள் கூட நாங்கள் இனி வழங்கலாம். சரி, இந்த நேரத்திலே இந்த பந்தயம் நிகழ்ச்சியிலே வெற்றி ஈட்டிய மாணவிகளுக்கான பரிசு தொகை கல்வி காரூணியன் ESB நாகரத்னம் அவர்களினால் வழங்கப்பட்டிருக்கிறது. வழமையாக எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஒத்துழைப்புக்கு ESB நாகரத்னம் குழுவினருக்கு டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாகவும் வருகிற இந்த மாணவர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். இந்த நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் பட தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி அனைவரோடும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.